ஓம் சாய்ராம். வணக்கத்துடன் உங்கள் சாய் டிவோஷனல் லைட்ஸ். இன்றைய பதிவு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்க போதுங்க. ரொம்ப மெய்சிலுக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, நம்ம வீட்டில் ஒரே ஒருத்தர் மாத்திரம் பாபாவினுடைய பக்தராக இருந்து மற்றவங்க எல்லாருமேவும் அதை புறக்கணித்தாலும் அவமதித்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஒரு பாபாவுக்கு ஒரு படையல் வைக்கிறதுக்கோ அல்லது ஆரத்தி காட்டுறதுக்கோ கூட அனுமதி இல்லைன்னா அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சில வீடுகளில் பாபாவினுடைய புகைப்படத்தை வைக்கக்கூட அனுமதிக்காத குடும்பங்கள்லாம் கூட இருக்காங்க. அதை மறைவாக வைத்திருந்து வழிபட்டவங்களும் ஒளி ரூபத்தில் பாபாவை தரிசனம் செய்தவங்களும் ஏராளமான பேர் இருக்காங்கங்க. பாபா எப்படி அவர்களை ஆட்கொள்வாருங்கிறது ரொம்ப பெரிய பிரமிப்பான விஷயமாக இருக்கும். அப்படி ஒரு சாய் சகோதரிக்கு நிகழ்ந்த ஒரு அற்புத அனுபவ பதிவு தான் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த சாய் சகோதரி இயல்பிலேயே ரொம்ப எளிமையாகவும் அதே சமயத்தில் இரக்க குணம் நிறைந்தவராகவும் இருக்கிறாங்க. இவங்க கிட்ட வரக்கூடிய ஒரு நாயாகட்டும், குருவியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது வயதான யாராவது வந்தாலும் சரி, தன்னிடத்தில் இருக்கிறதில்ல கொஞ்சமாவது எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சுபாவம் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்திருக்குங்களாம். அப்படிப்பட்ட அவங்களுக்கு கடவுளாக பார்த்து அமைத்து கொடுத்த ஒரு வருமானத்திற்கான வழி அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் ஒரு சுவாரஸ்யமாக தாங்க சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு கடவுளாக பார்த்து இவங்களின் இறக்க குணத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை கொடுத்துருக்காரு. அது என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா, சமையல் கலை. இவங்க ஒரு சின்னதாக வீட்டிலேயும் ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பித்து அதன் மூலமாக படிப்படியாக அவங்க முன்னேறிட்டு வராங்கங்க. இவங்களுக்கு 2 பிள்ளைங்க. இவங்க இந்த மெஸ் வச்சுருக்காங்க இல்லைங்களா, இதில் தினந்தோறும் உணவு எல்லாருக்குமே கொடுக்குறாங்க இல்லைங்களா, அது ஒரு குறிப்பிட்ட அளவு தானே கொடுக்கணும். ஆனால் அவங்க கொஞ்சம் கூடுதலாகவே கொடுப்பாங்களாம். ஏன்னா நல்லா சாப்பிட்டோம், வயிறார சாப்பிட்டோம், பணம் இல்லைன்னு சொன்னால் நீ அப்புறமா கொடு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்களிடத்துல அவங்களே அறியாமலேயே இயல்பிலேயே அவங்களுக்கு நிறைய இரக்க உணர்வு இருந்திருக்கு. அதே போல் தன் வீடை நாடி வரக்கூடிய வயதானவர்களாக இருக்கட்டும், அல்லது இது மாத்திரம் இல்லாமல் நாய், காக்கா, பூனை எது வந்தாலுமேவும் தன்கிட்ட இருக்கக்கூடிய சாப்பாடை உடனே எடுத்து கொடுத்துருவாங்களாம். அந்த ஜீவராசிகள் எல்லாம் பசியாரட்டும், பாவம் அங்கே எங்கே போவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு இரக்க உணர்வு கொண்டவங்க. இப்படிப்பட்ட இரக்க உணர்வு கொண்டவர்கள் இடத்துல இறைவன் தானாகவே இறங்கி வருவான்ங்கிறது எவ்வளவு நிதர்சனமான உண்மைங்க. அப்படித்தான் இவங்களுக்கும் இறைவன் இறங்கி வந்திருக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு 2 பிள்ளைங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா, இவங்க வாழ்க்கை இப்படி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நபர், அவர் சாய் பக்தர், அவர் இவங்களுக்கு அறிமுகமாகறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷீரடியிலிருந்து பாபாவினுடைய ஒரு சிலையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவங்களும் பூஜை அறையில் வைத்து வழிபடும்படி சொல்கிற உடனே, சரி அன்பாக கொடுக்குறாங்களே, இவர் யார் எவருன்னு கூட தெரியல, ஆனால் அன்பாக கொடுத்துருக்காங்க, பூஜை அறையில் வச்சு வழிபட சொல்கிறாங்களேன்னு இவங்களும் வழிபட்டுருக்காங்க. சில நாட்கள் சென்றது. அவங்க கொடுத்தவங்க நபரே வந்து சொல்கிறாங்க, பாபாவினுடைய புகழை பற்றியும் அவருடைய அனுகிரகத்தை பற்றியும் பல பல அவங்க சொன்ன உடனே இவங்களுக்கு பாபாவின் மீது அதீதமான பக்தி வர ஆரம்பிச்சிடுது. அதன் காரணமாக பாபா கோவில்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது, மேலும் பாபா பக்தர்களுக்கு உதவி செய்கிறதுன்னு இப்படியேவும் அவங்க கொஞ்சம் காலமாகவே போயிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருந்த அவங்க வீட்டில் இருக்கவங்க தன்னுடைய மனைவி ஏமாந்து போகிறதாக அவங்க நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீ பாபாவின் மீது அதீத பக்தி வைக்கிறதுக்கு பதிலாக பாபாவினுடைய பைத்தியமாகவே ஆகிட்ட, நீ ரொம்ப ஏமாந்து போகிற, எல்லார் மீதும் இரக்கம் கொள்கிற, உன்னை அவங்க உபயோகப்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரியே சொல்லி அந்த தோழியை நிறைய திட்டியிருக்கிறாங்க. இதனால் மனமுடைந்த அந்த தோழி நேரே பாபாவை இடத்துல போயிருக்காங்க. பாபாவின் இடத்துல சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கேட்டிருக்காங்க, பாபா, என்னுடைய கணவரும் என் குடும்பத்தாரும் உங்களை புரிஞ்சுக்கணும், அவங்க எல்லாருமே உங்களுடைய பக்தராக மாறணும், அதுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, அந்த ஒரு அற்புதமான நாளுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டே இருந்தாங்க இல்லைங்களா, பாபாவின் பெயரை சொல்லி சிலர் இவங்களே ஏமாற்றிருக்காங்க. இதன் காரணமாக அவங்களுடைய குடும்பத்தில் பெரிய பிரச்சனை நீ பாபா பாபான்னு போனியே, இப்போ பார்த்தியா உன்னை எல்லாரும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தோழி ரொம்பவே மனம் சோர்ந்து போய் மனம் உடைந்து போய் பாபாவின் இடத்துல மிகவும் கண்ணீர் விட்டு அழுதுருக்குறாங்க. கருணையே வடிவான நம்மளுடைய கலியுக கண்கண்ட தெய்வமான சாயப்பா சும்மா இருப்பாருங்களாங்க, இவங்களுடைய கண்ணீரை துடைக்கிற மாதிரி ஒரு அற்புதம் செய்திடுறாரு. இப்படியே போயிட்டுருக்கு. இவங்க பாபாவினுடைய பக்தி வெளி காட்டாமல் பாபாவை பற்றிய ஸ்டேட்டஸ் கூட வைக்காமல் கொஞ்ச நாள் அப்படியே இருந்திருக்காங்க. ஏன்னா வீட்டில் அத்தனை பேருனுடைய கோபமும் இருக்கிறதே அப்படிங்கிறதுனால மறைச்சி இவங்க பாபாவை வழிபடக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அவங்க ஆளாயிடுறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது.
அப்போது அவங்களுடைய பெண்ணுக்கு திருமணம் நடக்கிறது. பெண்ணுக்கு கல்யாணத்துக்கான காசெல்லாம் கூட பாபாவினுடைய பக்தர்கள் மூலியமாகவே அவங்களுக்கும் கிடைச்சி பாபாவின் அனுகிரகம் பெற்று அந்த பெண்ணின் திருமணமும் ரொம்ப சிறப்பாகவும் நடந்துடுதுங்க. இப்போது இவங்களுக்கு இன்னும் பாபாவின் இடத்துல கேட்டுகிட்டே இருக்காங்க. பாபா, நான் உங்களை இவ்வளோ நாள் கேட்டுட்ருக்கேன். என் கணவரும் உங்களுடைய பக்தராக மாறணும், அவருக்கு உங்களோட அருமை தெரியணும்னு நான் வேண்டிகிட்டே இருக்கனே. பொண்ணுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ எப்படித்தான் நீங்கள் அவர் உங்களுடைய பக்தராக மாற்றுவீங்களோ அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தாங்களாம். இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு குழந்தை இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க பையனுக்கு வந்து வேலை கிடைக்கிறதுக்காக அலைஞ்சிட்ருக்காங்க. அப்போ அவங்களுக்கு சென்னையில் வேலை கிடைக்குது. சென்னையில் வேலை கிடைக்கும்போது உங்கள் தாய் தானே, இவங்க வருத்தப்படுறாங்க. இந்த ஊர் விட்டு ஊர் போய் மகன் பிழைக்கிறதுக்காக போயிருக்கானே, சென்னையில் வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மகன் எப்படி இந்த வெயிலில் அவனுடைய உடல் ஆரோக்கியம் ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு ஒரு தாயாகப்பட்டவள் பதைக்கிறாங்க. இப்படி வேதனையோடு பாபாவை பார்த்து, பாபா, அவனுக்கு ஒரு நல்ல இடத்துல நல்ல வேலை கிடைக்கணும், அவன் பாதுகாப்பாக இருக்கணும், அதே சமயத்தில் நீங்கள் அவனுக்கு கூடவே இருந்து உதவி செய்யணும் பாபா அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அப்படி வேண்டுதலினுடைய தொடர்ச்சியின் காரணமாக ஒரு நாள் அற்புதத்தை செய்தார் பாபா. அந்த பையனுக்கு ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. அந்த வேலையில் அவனும் ஜாயினும் செய்துடுறான். ஜாயின் செய்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாபா ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணுறாரு. என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, வேலை முதல்ல எங்கே போகணுன்னு பார்த்தீங்கன்னா வெளியூருக்கு போகணுன்னு சொன்னாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கிடைச்சது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாமில் கிடைக்கிது வேலை. உடனே தாயார் பதைக்கிறாங்க. அஸ்ஸாமா, இங்கே எங்கேயாச்சும் இருந்தால் கூட 2 நாள் ட்ராவல் 3 நாள் ட்ராவல்னால் கூட போய் மகனை போய் எப்போயா பார்த்துக்கலாமே, அஸ்ஸாமில் வேலைன்னு சொல்கிறாங்களே, என்ன ஆகுமோ தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே இருக்காங்க. ஆனால் அந்த குறிப்பிட்ட கம்பெனி அவனுக்கு நிறைய சலுகைகளும் கொடுத்துருக்கு. அதே சமயம் அவனுக்கு பாதுகாப்பும் தராங்க. அதே போல் அவனுக்கான வருமானத்தையும் நல்லாவே அவனுக்கு சம்பளமாக கொடுக்குறாங்க. எல்லாமே திருப்திகரமாக இருக்குது. ஆனால் தாய்க்கு தன் மகனை போய் அடிக்கடி போய் பார்க்க முடியாது. அவன் ஆரோக்கியத்துக்கு ஏதாவது குறைவு ஏற்பட்டால் என்ன செய்கிறது, அவனை யார் பார்த்துப்பா அப்படின்னு பாபாவின் இடத்துல போய் அழுகிறாங்க. இந்த அம்மா அழறத சாய் அம்மா பார்த்துக்கிட்டு எப்படிங்க சும்மா இருப்பாங்க? அங்கே தான் சாய் லீலை ஆரம்பிச்சுதுங்க. ஆமாங்க, அஸ்ஸாமில் இருந்து அந்த மகன் அவங்க அம்மாவுக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணுறாரு. அந்த ஃபோன் எடுத்த அந்த தாய்க்கு அப்படி ஒரு இன்ப அதிர்ச்சியை சாயப்பா கொடுத்தாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்மா, என் கூட வேலை செய்கிறதுக்காக இன்னொரு பையன் வந்திருக்கான். அவன் என்னம்மா கையில் சாய்பாபாவினுடைய கயிறை கட்டியிருக்கிறான். பெட்டியை திறந்தா சாய்பாபா தான் ஃபோட்டோ வச்சுருக்கான். எந்த ஒரு காரியம் செய்தாலும் சாயப்பா சாயப்பா சாயப்பான்னு தான் சொல்கிறான். அது மாத்திரம் இல்லை, சதா அவங்க அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கான். வேறு யார்கிட்டையும் அனாவசியமாக பேசக்கூட மாட்டேங்கிறான். ரொம்ப நல்ல பையனாக இருக்கான்னு சொன்னது தான் தாமதம். இந்த தாய் தேம்பி தேம்பி அழுகிறாள். அதற்கும் ஒரு காரணம் இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய மகன் இதுவரைக்கும் தன்னுடைய கண்காணிப்பில் இருந்தான். அதனால் நல்ல ஒழுக்கமாக இருந்தான். எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லை. அதே சமயத்தில் பணிவாகவும் நல்லபடியாகவும் வளர்ந்தானே. அப்படிப்பட்ட மகன் இப்பொழுது கண்காணாத தூரத்தில் இருக்க போகிறான். அவனு கூட இருக்கக்கூடியவங்களாம் எப்படி இருப்பாங்களோ, அந்த சக ஊழியர்களின் காரணமாக இவனுக்கு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கம் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாயினுடைய அச்சம்தான் இந்த தோழியின் இடத்துலையும் இருந்திருக்கு. அதனால் பாபாவிடத்தில் போய் கேட்டிருக்காங்க, பாபா, நீயாச்சு உன்னோட கண்காணிப்பில் என் பையன் இருக்கணும், உன்னோட பாதுகாப்பில் என் பையன் இருக்கணும், அதை ஊர்ஜிதம் பண்ணுற மாதிரி பாபா உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு பதில் என் மகன் வாயால் வரணும் அப்படின்னு அந்த தாய் யோசிச்சுருக்காங்க. அது பாபாவுக்கு தெரியாதாங்க. அதனால் தான் அவங்க மகன் வாயிலேயும் பாபாவை பற்றிய புகழை அவனாகவே சொல்லும்படியாக பாபா செய்திருக்கிறார். இப்பொழுது மகனுக்கு பாபாவினுடைய அற்புதம் உணர ஆரம்பிச்சிருச்சு. இதில் ரொம்ப பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இதுவரை திட்டிக்கிட்டு இருந்த அவங்களுடைய கணவருக்கும் உள்ளூர ஏதோ ஒரு அற்புதம் நடக்கிறது என்பது மெல்ல மெல்ல உணர ஆரம்பிச்சிருக்காருங்க. ரொம்ப சீக்கிரத்தில் அவர் கையாலேயும் பாபாவுக்கு ஆரத்தி காட்டும் அற்புதமான நிகழ்வும் வெகு சீக்கிரத்தில் நடக்கத்தான் போகுது அப்படிங்கிற அந்த தோழிக்கு பாபாவினுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று நாமும் பிரார்த்தனை செய்யலாங்க. சாய் லீலைகள் தொடரும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.